சென்னையில் பெய்து வரும் தொடர் கனமழையால் ஓட்டேரி கால்வாயின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட நாம் கேட்கலாம். இருக்கக்கூடிய இடம் ஓட்டேரி கால்வாய் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இந்த மழைநீர் கால்வாய் வழியாக எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது என்பதை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது அருகிலே பல்வேறு குடியிருப்பு இருக்கிறது. ஓட்டேரி கால்வாயை ஒட்டி பல்வேறு குடியிருப்பு இருக்கிறது. மழைநீர் அந்த குடியிருப்பு பகுதிகளுக்குள் பூந்திருக்கக்கூடிய காட்சிகளும் அதனால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வகையில் பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது குறித்து கேட்கலாம். ஓட்டேரி கால்வாய் பக்கத்தில் நிறைய குடியிருப்பு இருக்கிறது. நேற்றிலிருந்து மழை பெஞ்சிட்டு இருக்குது. இப்போ நிலைமை எப்படி இருக்கு? இன்னும் கொஞ்சம் மழை வந்தா வீட்டு ஃபுல்லா தண்ணி வந்துருங்க. எல்லாம் உள்ளதான் இருக்கும். என்ன பற்றி தெரியல. நாங்களே அங்கதான் இருக்கோம். எப்பவுமே இப்படிதான் இருக்குமா? இப்ப நேற்று இந்த மழையில தான் இப்படியா இருக்கா? எப்பயுமே இப்படிதான் இருக்கும். இங்க மழை பெஞ்சா அதிகமாயிடும். எல்லா தண்ணியும் இங்க காவா மோடி ஏறுறதுனால ரொம்ப இதாயிடுது. அது குளம் திறந்து விட்டோம்னா இன்னும் மொத்தம் மூழ்கிடும். ஆள் மூழ்கிற அளவுக்கு மூழ்கிடுது. ஓட்டேரி பகுதியில் கால்வாயில் தூர்வாரப்பட்டிருக்கிறது. இருந்த போதும் தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. மழைநீருடைய நீர்மட்டம் உயர்ந்து வரும்போது கால்வாயில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடும்போது அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள மழைநீர் புகுந்து பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதா இப்பகுதி வாசிகளுடைய கோரிக்கையாக உள்ளது. சென்னையில் இரண்டாவது நாளாக கனமழை பெய்து வரும் நிலையில் அண்ணா சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட கேட்கலாம். ராமச்சந்திரன், தொடர்ந்து போக்குவரத்து சரி செய்ய ஏதேனும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கா? வாகன ஓட்டிகள் தரப்புல என்ன சொல்றாங்க? நிலவரத்தை பதிவு செய்யுங்க. வணக்கம். சென்னையில் தொடர்ச்சியாக பெய்யக்கூடிய மழையின் காரணமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. குறிப்பாக அண்ணா சாலை, ஜிஎஸ்டி சாலை, பூவிருந்தவல்லி, அதே போல தண்டையார்பேட்டை போன்ற காமராஜர் சாலை போன்ற பிரதான சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. குறிப்பாக அண்ணா சாலையில் ஒவ்வொரு வாகனமும் தற்பொழுது நத்தை போல மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய காட்சிகள் காண முடிகிறது. தேனாம்பேட்டையிலிருந்து பாரிமணி நோக்கி செல்லக்கூடிய வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து காத்திருந்து ஊர்ந்து செல்லக்கூடிய நிலைக்கு வாகன ஓட்டிகள் தள்ளப்பட்டனர். இதன் காரணமாக இந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. ஆகையால் உடனடியாக சென்னை மாநகர காவல்துறையினர் இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய வேண்டும் என்பது வாகன ஓட்டிகளின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. குறிப்பாக வழக்கமான நேரத்தில் ஒரு 15 நிமிடங்களில் செல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு தற்பொழுது அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரம் வரை நீடிப்பதாகவும் வாகன ஓட்டிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.